வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.24 பக்கம் 29 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். f of x equal to 3x plus 1, g of x equal to x plus 3 ஆகியவை இரு சார்புகள். மேலும் g f of x equal to f g of x எனில் x ஐ காண்க. இது ரொம்ப பெருசாக போகுது, நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். கொடுத்துருக்கிற கணக்கில் தரவில் எடுத்து எழுதிக்கிங்க. f of x equal to 3x plus 1, g of x equal to x plus 3. சரிங்களா? இப்போ இதுக்கான இதுவை பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எண்களை எடுத்துக்கோங்க. அதில் என்ன இருக்குன்னா g f of x equal to, அதாவது f of x நமக்கு ஃபஸ்ட்டில் இருக்குது, அடுத்து ஒரு f of x இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி எழுதுங்க f, அதுக்கு முன்னாடி ஒரு g இருக்கு இல்லையா, அதுக்கும் ப்ராக்கெட் g. புரியுதுங்களா? இது எல்லாமே g of x f of x அந்த மாதிரி தான் எழுதுகிறோம். புரியுதுங்களா? இது ப்ராக்கெட்டில் போட்டு உங்களுக்கு நான் அதை புரிகிற மாதிரி பிரித்து எழுதியிருக்கேன். சரிங்களா? இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குல்லையே f of x, அதுக்கு எழுதுங்க g of, புரியுதா பாருங்க, g of f of, இந்த f of xக்கு ஆன்சர் என்ன இருக்குது? 3x plus 1. கரெக்டா? அதை 3x plus 1. புரியுதுங்களா? இது புரியுதா பாருங்க. g f 3x plus 1, இந்த f of xக்கான ஆன்சரை வந்து இந்த 3x plus 1 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதிலிருந்து எடுத்திருக்கேன். 1இல் பிரதியிட, அதாவது 1இல் பிரதியிடல, 1இலிருந்து, நம்ம 1இலிருந்து எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ 1இல் இருந்து நமக்கு இதுதான் கிடைக்கும். சரிங்களா? இப்போ இதுல இருந்து அடுத்து இது எழுதுறோம். அடுத்து இது என்ன எழுதுறோம்? g of, மறுபடியும் பாருங்க, g of, இதை f of x எடுக்கிறோம். f of x னா 3x plus 1. கரெக்டா? g of, இந்த f of x ஆன்சர் வந்து 3 of 3x plus 1 plus 1. புரியுதுங்களா? இப்போ g of 3 into 3 9x plus 3 into 3 3 plus 1. சரிங்களா? அப்போ இதில் வந்து g of 9x plus 4. கரெக்டா? இப்போ g of x, g of xங்கிறது எங்கே இருக்குது? அதை பாருங்கள். g of xங்கிறது ரெண்டாவது சமன்பாடு இல்லையா, g of x. அப்போ சமன்பாடு 2இலிருந்து x plus 3. கரெக்டாக? g of xன்றது x plus 3. அப்போனா xன்றது 9x plus 4 plus 3. அப்போ ஆன்சர் 9x plus 7. அப்போ இதுதான் வந்து g f of x. ஓகேவா? இதுதான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதுதான் சமன்பாடு 3. சரிங்களா? இது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து வந்து ரைட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்க போகிறோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன கொடுத்துருக்காங்க? fg, மறுபடியும் பாருங்கள் இன்னொரு வாட்டி, fg g of x. கரெக்டாக? இப்போது இதில் வந்து நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பாருங்கள். f of xங்கிறது 3x plus 1. கரெக்டாக? அதில் இருக்கிற f of xக்கு எழுதும்போது 3x plus 1 எழுதியிருக்கோம். அதில் வெளியில் g of x இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ இதே மாதிரி g of xயில் இருக்கிற மாதிரியே இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். அதிலிருந்து 9x plus 4 வந்தது. அப்புறம் 3x plus, சாரி, x plus 3ன்னு இருக்கிறத தான் நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். கரெக்டாக? x plus 3 வச்சு தான் நம்ம இப்போ போட்டிருக்கோம்.
சரி, இப்போ அடுத்து இது பார்க்கலாம். இதில் எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எஃப் ஜி ஆஃப் எக்ஸ். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இந்த ஜி ஆஃப் எக்ஸ் 2லேருந்து எடுத்துக்கோங்க. அது எப்படி எழுதுறேன்னு பாருங்கள். எஃப் ஜி ஆஃப், சரிங்களா? இப்போ ஜி ஆஃப் கே எக்ஸ்ன்னு இருக்குது. எக்ஸுக்கு வந்து ஜி ஆஃப் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சமன்பாடு 2ல் எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துட்டாங்க. அப்போது எக்ஸ் ப்ளஸ் 3 கரெக்டாக இதை தான் இப்படி எழுதியிருக்கோம். இப்போது இதிலிருந்து எஃப் ஆஃப், இப்போ இது ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக எக்ஸ். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 3 கரெக்டாக, எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 கரெக்டாக. எஃப் ஆஃப் ஜி எக்ஸ் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 3 ப்ளஸ் 3. எக்ஸ் ப்ளஸ் 3ன்றது தான் இங்கே எக்ஸ். அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 6 கரெக்டாக. இப்போ இதை கொண்டு போயிட்டு ஃபஸ்ட்டு முதல்ல இருந்து வாங்க, மறுபடியும் முதல் சமன்பாடுக்கு போய் பாருங்கள். முதல் சமன்பாடு என்னவா இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு 3x + 1. அப்போது 3x + 1 3 × x + 1 சரிங்களா. இப்போது இதில் பிரதிட்டா 3 × x 3x + 3 × 6 18 + 1. அப்போது 3x + 19 புரியுதுங்களா. இது வந்து எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் கரெக்டா. இது வந்து 4வது சமன்பாடு. இப்போது கணக்கில் எக்ஸை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்போது கணக்கில் கொடுத்துருக்கிற மாதிரியே நம்ம இப்போ இதை வந்து எழுத போகிறோம். 3 மற்றும் 4 சரிங்களா. 4 வந்து பிரதியிட எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஜி ஆஃப் எக்ஸ் இதுதான் கொடுத்துருக்காங்க. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர் என்னது, ஜிஎஃப் ஆஃப் எக்ஸ்க்கு 9x + 7 சரிங்களா. அதை அப்படியே எழுதுங்க. 9x + 7 ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுக்கு என்ன ஆன்சர் வந்தது, 3x + 19 கரெக்டாக. இப்போது எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த பக்கத்தில் 9x அப்படியே இருக்கட்டும். இந்த பக்கம் இருக்கிற +3x ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது -3x புரியுதுங்களா. இந்த பக்கம் நம்பர் அப்படியே தான் இருக்கும் 19. இந்த +7 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க, -7 ஆகிடும் சரிங்களா. இப்போ 9xல் 3x போனால் 6x கரெக்டாக. இப்போ 19ல் 7 போனால் 12 கரெக்டாக. 9ல் 7 போனால் 2 மீதி 1 வரும். அப்படியே 6x = 12 கரெக்டாக. இப்போ x = 12/6 கரெக்டாக. இங்கே பெருக்கல் இருக்குது, இங்கே வரும்போது வகுத்தல் ஆகிடும். 1 6 6 2 6 12 கரெக்டாக. அப்போ வந்து x = 2. அப்போது x = 2 இதுதான் ஆன்சர். கடைசியாக எக்ஸின் மதிப்பு 2 ஆகும். புரியுதுங்களா. இதுதான் இதற்கான விடை. புரியுதா பாருங்கள். இதை நல்லா கவனமாக பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி ஜிஎஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னால் அது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ப்ராக்கெட் போட்டு நீங்கள் அந்த ஜி ஆஃப் எக்ஸோ இல்லை எஃப் ஆஃப் எக்ஸோ கண்டுபிடிக்க போகிறீங்க. அவ்வளோதான். அதுதான் நான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ப்ராக்கெட்டில் புரிகிற மாதிரி இருக்குது பாருங்கள். புரியலைன்னா கேளுங்க, கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அதை வந்து வேறு ஒரு புரியாத பகுதியை வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் சரிங்களா.
புரியலனா மறுபடியும் கேளுங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.